ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராகி கொல்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவில் துருவி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இப்போது இதில் ஒரு 4 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொழுக்கட்டை ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் இப்படி பிடிச்சிப்போம் இல்லையா, பொடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இட்லி தட்டை வச்சு நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். இட்லி வைக்கிற மாதிரி தான், ஆனால் இந்த இடத்துல கொழுக்கட்டை வச்சிடுறோம், அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 or 10 minutes நல்லா வேக விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியான ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.